ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं दंशजीवं शाद्वैतं शावदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरे वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातम् अहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। பகவத்கீதை அத்தியாயம் 9 ஸ்லோகம் 26. பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி தத்தகம் பக்தி உபக்ருதம் அஸ்னாமி பிரியதாத்மனக. அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு இலையோ பூவோ பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கின்றேன். இல்லையா, ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகா இது இல்லையா. நிறைய இடத்துல இது அடிக்கடி கோட் பண்ணுவாங்க இல்லையா. குழந்தைங்களுக்கும் இது எல்லாமே இந்த ஸ்லோகம் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம், ரொம்ப எளிமையாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாராலையும் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த காலத்தில் இருந்தாலும் எல்லாராலையும் பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பகவான் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஒரு இலையோ இல்லையா, இலை என்பது துளசி இலை, பூ என்பது ஏதாவது ஒரு பூ இல்லையா, அப்புறம் பழம் ஒரு வாழைப்பழம் ரொம்ப எளிமையானது, அதுக்கப்புறம் நீர் எல்லா இடத்துலையும் இது எல்லாமே கிடைப்பது. ஆனால் அது பகவான் எப்படி சொல்கிறாங்கன்னா, அன்புடனும் பக்தியுடனும் பக்தி உபக்ருதம் இல்லையா, அன்புடனும் பக்தியுடனும் எனக்கு அளிக்கும் போது அதை நான் ஏற்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓகே. அப்போ இதில் பிரபுபாதர் எப்படி விளக்குறாங்கன்னா, கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவது புத்திசாலி மனிதனுக்கு அவசியமானதாகும் இல்லையா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவது இல்லையா. இன்றைக்கி இப்போ தாமோதரர் மாதம் தொடங்கிருச்சு இல்லையா. இன்றைக்கி 3வது நாள் இல்லையா. கரெக்டாக நம்ம இந்த கிருஷ்ண உணர்வில் ஈடுபாடு பற்றி இன்றைக்கி பேசக்கூடிய நமக்கு ஒரு வாய்ப்பும் இதில் இருந்து நமக்கு கிடைக்கிது.
இப்போ இதில் பார்க்கும்போதும் கிருஷ்ண உணர்வில் இருப்பதனால் வந்து எவ்வளவு வந்து அந்த நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்துக்கு வந்த பேரே வந்து எப்படின்னா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இல்லையா. நம்ம வந்து ஆங்கிலத்திலிருந்து பார்க்கும்போதும் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இல்லையா, கிருஷ்ண உணர்வு இயக்கம் அப்படின்னு சொல்லி இயக்கத்துக்கு பேரே அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த கிருஷ்ண உணர்வின் மூலமாக மட்டும்தான் நம்ம அந்த ஆனந்தத்தை வந்து அனுபவிக்க முடியும் இல்லையா. இதே வந்து பார்க்கும்போதும் இதில் 11வது காண்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞே சங்கீர்த்தன பிராயே யஜந்தி ஹி சுமேதசக அப்படின்னு சொல்லி. புத்திசாலி மனிதர்கள் பகவானை நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பிரபுபாதர் எப்படி சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவது புத்திசாலி மனிதனுக்கு அவசியமானதாகும் இல்லையா. ஏன்னா வந்து கிருஷ்ண உணர்வு இதில் விரஜவாசிகள் வந்து பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே வந்து எப்போவுமே 24 மணி நேரமும் வந்து அவங்களுடைய சிந்தனை, எண்ணம், உணர்வு, செயல், விருப்பம் எல்லாமே வந்து கிருஷ்ண உணர்வு தான். முழுக்க முழுக்க அவங்க கிருஷ்ண உணர்வில் இருந்தே செயல்படுவது. அந்த நிலையை அடைவதற்காக தான் நம்ம இந்த பயிற்சி எல்லாமே வந்து செய்கிறோம் இல்லையா. பிரபுபாதர் வந்து அதே தான் வந்து சொல்லுவாங்க. இதே வந்து 15வது அத்தியாயத்தில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, வந்து ஒரு உயிர்வாளி காற்று எப்படி வந்து ஒரு நறுமணத்தை வந்து தாங்கி செல்லுதோ அதே மாதிரி ஒரு உயிர் வந்து உடலை விடும்போது அந்த உணர்வை வந்து எடுத்துக்கொண்டு செல்கிறான். ஒரு உயிர்வாளி மரண சமயத்தில் எத்தகைய உணர்வை உருவாக்கி இல்லானோ அத்தகைய உடலை அவன் அடைவது நிச்சயம். 84 லட்சம் வகையான உடல்கள் வந்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி எந்த வகையான உணர்வு எந்த பிறவியில் வந்து அவன் வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறானோ அதே உடலை அவன் தவறாமல் அந்த உடலை அவன் அடைவது நிச்சயம் இல்லையா. இந்த பிறவியில் உயர்ந்த பதவியில் இருக்கலாம், உயர்ந்த செல்வந்தராக இருக்கலாம், உயர்ந்த அழகுள்ளவராக இருக்கலாம் இல்லையா, புகழ் வாய்ந்தவராக இருக்கலாம். ஆனால் உணர்வு வந்து ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருந்தால் அடுத்த பிறவியில் வேறு எந்த உடல் மனித பிறவியா அப்படின்னு சொல்லி வந்து கேள்விக்குறிதான். ஆனால் யார் ஒருவர் கிருஷ்ண உணர்வில் வந்து இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இழப்பு இல்லை இல்லையா. கண்டிப்பாக பகவானுடைய லோகத்தை அடைவது நிச்சயம். அதான் இங்கே பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, நம்முடைய உணர்வு கண்டிப்பாக கிருஷ்ண உணர்வில் வந்து இருக்க வேண்டும். உணர்வை வந்து நம்ம மாற்ற வேண்டும். இதே வந்து நம்முடைய விருப்பம் இல்லையா, மனதில் வந்து 3 செயல்கள் வந்து நடக்குது. நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம செயல்கள் செய்யும் போது அது 4வதாக தான் வந்து நம்ம செய்கிறோம். இது வந்து முனிவர்கள் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இது பாகவதத்தில் வந்து ரொம்ப விளக்கமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, நம்ம வந்து மனதில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி வந்து கேட்குறோம். அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா மனதில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஏன்னா புலன் இன்ப பொருட்கள் பக்கத்திலேயே நம்முடைய புலன்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த கவர்ச்சி வந்து ஏற்படுது. இது எல்லாருக்குமே நேச்சர் தான். அப்போ வந்து அந்த கவர்ச்சி ஏற்படும் போது என்ன ஆகுது, மனதில் வந்து அது பதியுது. இப்போ அது வந்து பதியும் போது என்ன ஆகுமாமா, நம்ம அந்த மனதில் அதை பற்றி வந்து நம்ம எண்ணத்தை வந்து உருவாக்குறோம். அதனால தான் வந்து பிரகலாத் மகாராஜா தூய பக்தர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த தூய பக்தர்கள் எல்லாமே எப்படின்னா அவங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய நினைவிலேயே வந்து இருப்பாங்க. ஏன்னா எண்ணம் வந்து எதுவாக இருக்கோ அந்த எண்ணம் தான் உணர்வாக மாறுகின்றது. அந்த உணர்வு தான் நம்முடைய விருப்பமாக மாறுகின்றது. விருப்பம் வந்து நம்முடைய எல்லையை மீறி வந்து போகும்போது அது அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது என்ன ஆகுதாமா, நம்ம வந்து அந்த செயலாக 4வதாக தான் வெளிப்படுத்துகிறோம் இல்லையே. ஒரு நபர் வந்து தவறான ஒரு செயல் வந்து செய்கிறாரா அப்படின்னாக்கா மனதில் ஆல்ரெடி 3 விஷயம் ஆல்ரெடி நடந்துருச்சு. ஆரம்பத்திலே எண்ணம் வந்து ஏற்படும் போதே அது வந்து தடுக்கணும். இல்லை அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப கடினம் இல்லையா. அப்போ இது 2வது அத்தியாயத்தில் வந்து இதை பற்றி வந்து பகவான் வந்து ரொம்ப அந்த அழகாக வந்து விளக்குறாங்க. கடைசியில் வந்து 2வது அத்தியாயத்தில் கடைசியில் வந்து பார்த்தோம்னா இது குரோதாத் பவதி சம்மோகா ஸ்மிருதி விப்ரமா ஸ்மிருதி விம்ஷாத் புத்திநாசோ பிரணஷ்யதி இல்லையா. ஒரு பொருளை பார்க்கும்போது அதன் மீது ஆசையை வளர்த்து கொள்கிறான். அப்போ அந்த ஆசை நிறைவேறாத போது கோபம் ஏற்படுகின்றது. அந்த கோபத்தினால் நினைவு நிலை ஏற்படுகின்றது.
இல்லையா? நினைவு நிலை இழந்துருச்சு அப்படின்னாக்கா என்ன பேசுகிறோன்னு தெரியாது, நம்ம தமோகுணத்தில் வந்து வெல்கிறோம், திரும்ப இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி வந்து நமக்கு நடக்குது. இப்போ அதனால் பிரபுபாதர் வந்து நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது கிருஷ்ண உணர்வில் வந்து நாம் வர வேண்டும். நீங்கள் நல்லா வந்து படித்து பார்த்தீங்கன்னு தெரியும், நிறைய இடத்துல பிரபுபாதர் வந்து அதை வந்து விளக்கியிருப்பாங்க. நம்முடைய உணர்வை கிருஷ்ண உணர்வாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? 8வது அத்தியாயத்தில் வந்து நம்ம பார்த்தோம், பகவான் வந்து மரண சமயத்தில் யார் ஒருவன் என்னை நினைக்கிறாரோ அவன் உடனடியாக என்னை அடைகிறான், உடனடியாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையை கூட பகவான் வந்து சேர்க்குறாங்க இல்லையா? இப்போ வந்து மரண சமயத்தில் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே வந்து நாம் ஆவது நிச்சயம் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இதில் வந்து எழுதியிருப்பாங்க, நீங்கள் ஆட்டோவிலலாம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், பின்னாடி எழுதியிருப்பாங்க உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்போ மீனிங் எல்லாம் புரியலை, இப்போ வந்து தெரியுது. நம்ம அடுத்த பிறவியில் எந்த உடலாய் வந்து நாம் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பிறவியில் வந்து தீர்மானிக்க முடியும் இல்லை? இந்த பிறவியில் நமக்கு வந்து சப்போஸ் பிடிக்காத ஒரு நிலையில் நம்ம சூழ்நிலை இருந்தாலும் அடுத்த பிறவி நல்ல உடலை வந்து நம்ம ஏற்பதற்கு அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. அப்போ வந்து இந்த பிறவியில் நம்ம கிருஷ்ண உணர்வில் இருந்து நம்ம செயல்படும் போது நம்ம அடுத்த பிறவியில் நமக்கு வந்து ஆன்மீக உலகை அடைவது நிச்சயம். இதே வந்து பார்த்தோம்னா பிரஜவாசிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய உணர்வு முழுக்க முழுக்க கிருஷ்ணரை பற்றிய உணர்வில் தான் வந்து அவங்க இருப்பாங்க. வந்து இதே மாதிரியே வந்து யசோதாம்மா இல்லையா? தாமோதரர் மாதத்தில் வந்து பார்க்குறோம், யசோதை தாய் வந்து கிருஷ்ணரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உரலில் வந்து கட்டி போடுகிறார் இல்லையா? இப்போ ஆனால் வந்து யசோதாம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அர்ஜுனனுக்கு வந்து பகவான் வந்து எப்படி சொன்னாங்க பகவத்கீதையில், நீ உன்னுடைய கடமையை செய், அதே சமயத்தில் என்னையும் வந்து நினைத்து கொண்டு உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு வந்து அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசிக்கிறார். இப்போ அதே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து யசோதை தாய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 9 லட்சம் பசுக்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேறொரு 10 பசு இருக்கிற அந்த கோபி வீட்டில் போய் வந்து அவங்க பால், தயிர், நெய், வெண்ணெய் இதெல்லாமே வந்து திருடி சாப்பிட்றது. திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் வந்து வர்றதுனால யசோதை தாய்க்கு வந்து வருத்தம், ஒருவேளை பிடிக்கலையோ கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நாமளே வந்து இதோடைய முயற்சியை வந்து ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி யசோதை தாயே வந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்காக தயிர் கடையை வந்து உட்கார்றாங்க. அப்போ வந்து என்னென்னா கிருஷ்ணருக்காக பண்ணுறனால இல்லையா? அதுதான். ஏன்னா இதிலே வந்து நாரத முனிவர் சொல்கிறாங்க எப்படின்னா, நம்ம யாருக்காக செயல் செய்கிறோமோ அப்போ வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லி செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த செயல் செய்யும்போது அவங்களே நினச்சிட்ருப்போம் இல்லையா? நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்முடைய பிடித்த நபர் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், ஏதோ ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக நான் ஸ்வீட் செய்கிறேன் இல்லை எனக்கு பிடித்தவங்க வந்து வர்றாங்க அவங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுடைய சிந்தனையிலேயே வந்து நம்ம செய்வோம் இல்லையா? அவங்களோட வந்து நம்ம எந்த மாதிரி வந்து ஒரு சகவாசம் இருந்ததோ அதெல்லாம் நமக்கு வந்து நினைவுக்கு வரும், அதெல்லாம் நினைத்து கொண்டே செய்வோம். இப்போ அதே மாதிரி தான் வந்து யசோதை தாய் வந்து கிருஷ்ணருக்காக வந்து அவங்க செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணரை வந்தே நினைக்கிறாங்க இல்லையா? கிருஷ்ணர் அவங்களுடைய குழந்தையாக இருக்கிறதுனால அவங்களுடைய கிருஷ்ணருடைய நினைவிலேயே இருந்து அவங்க வந்து கிருஷ்ணருக்காக வந்து ஒரு பக்குவமாக வந்து அந்த வெண்ணெய் வந்து எடுக்கணும், தயிர் கடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி கடையும் போது கிருஷ்ணனுடைய லீலைகள் அது எல்லாமே வந்து ஞாபகப்படுத்தி அது ஒரு பாடலாகவே வந்து பாடுறாங்களாமா. அந்த மாதிரி பாடலாக வந்து பாடும்போது அவங்க அந்த கையில் மூத்த பக்தர் வந்து சொற்பொழிவில் வந்து இதை பற்றி வந்து சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விளக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து நான் உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுறேன், நம்ம சுருக்கமாக வந்து பார்க்கலாம். அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யசோதை தாய் வந்து இந்த மாதிரி கையில் வந்து வளையல் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த மத்து வச்சு கடையிறாங்க. அந்த சவுண்டு எல்லாமே வந்து பார்க்கும்போது என்னென்னா மத்து கடையிறது வந்து மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி இருக்காமா, கையில் வளையல் வந்து அது வந்து கர்த்தால் வாசிக்கிற மாதிரி இருக்காமா. அப்போ வந்து அவங்களே கீர்த்தன் பண்ணுறாங்க, அவங்களே பாடி அவங்களே கீர்த்தன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பகவான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்னுடைய பக்தர்கள் என்னுடைய புகழை வந்து எங்கே பாடுகிறார்களோ அங்கே தான் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து பகவான் சொல்கிறாங்க. அப்போ பகவானால் அங்கே இருக்க முடியலை இல்லை? யசோதை தாய் வந்து கிருஷ்ணனுடைய புகழை வந்து பாடும்போது கிருஷ்ணர் வந்து சிறு குழந்தையாக இருக்காங்க. அங்கே வந்து பகவான் வந்து அங்கே வரும்போது பகவானுக்கு வந்து பசிக்குது இல்லையா? கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீ வந்து தயிரெல்லாம் கடையக்கூடாது, என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க அதை வந்து நிப்பாட்டுறாங்களாமா. சரி, கிருஷ்ணருக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு யசோதை தாய் வந்து பகவானுக்கு வந்து பால் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது
இது எல்லாமே எதுக்காக பண்ணுறாங்க? கிருஷ்ணருக்காக வந்து யசோதை தாய் வந்து வெண்ணெய் கடைவது எதுக்கு? மற்ற கோபியர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டிலேருந்து வந்து எனக்கு பால் எல்லாமே பால் தயிர் நெய் எல்லாமே வந்து திருடி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லும்போது அந்த அந்த கோபியர்கள் வந்து சொல்கிறது எல்லாமே வந்து யசோதை தாய் வந்து நம்ப மாட்டாங்களாமா. இது விளக்கம் ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த பக்தர். எப்படின்னா, இப்போ வந்து அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்கிறாங்களாமா யசோதா அம்மா கிட்ட, அவங்க வீட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பழைய பால், எல்லாமே பழசு. எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே புதுசு. நான் ஏன் அவங்க வீட்டில் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கனிவான இதில் ஒரு அப்பாவித்தனமாக அந்த மாதிரி வந்து முகம் வச்சு பகவான் வந்து என்ன பண்ணுறாங்களாமா, யசோதை தாய்கிட்ட வந்து சொல்லும்போது யசோதை தாய்க்கு வந்து இதெல்லாமே வந்து நம்பாமல் கிருஷ்ணரை வந்து தூக்கி வந்து அணைச்சிக்கிறாங்களாமா. நம்பலை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி இருந்தாலும் யசோதை தாய் வந்து கிருஷ்ணருக்காக வந்து கடைகிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து பால் குடிக்கும்போது அங்கே வந்து அடுப்பில் வந்து பால் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஆச்சாரியருடைய விளக்கம் வந்து எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணர் வந்து யசோதை தாய்கிட்டே எல்லா பாலுமே வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அங்கே அந்த என்னுடைய பால் வந்து குடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது சூசைட் பண்ணிக்குதாமா. அது வந்து பொங்கி வர்றதை அந்த மாதிரி வந்து ஆச்சாரியர்கள் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இங்கே தான் பொறுத்தவரையிலும் என்னென்னா எல்லாமே ஜடம்தான் இல்லையா? இங்கே உயிர் உள்ளது இருக்குது, உயிரற்றது இருக்குது, அசைவன அசையாதது அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது, உணர்வு உள்ளது இருக்குது, உணர்வற்றது இருக்குது. ஆனால் ஆன்மீக உலகத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே வந்து உணர்வு இருக்காமல், இந்த கிருஷ்ணருக்கு அந்த கட்டின கயிறு இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து உணர்வு இருக்குது. உரலில் தான் கட்டி போட்டாங்க யசோதை தாய். அந்த உரலுக்கும் வந்து உணர்வு இருக்காமல் எல்லாமே கிருஷ்ண உணர்வுலேருந்து இருக்குது. கிருஷ்ணர் வந்து எங்கே நடந்து போகிறாங்களோ அங்கே வந்து போகும்போது அந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே வந்து கிருஷ்ணர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாமா, கிருஷ்ணனுடைய சேவைக்காக அந்த கிளை வந்து இறங்கி வந்து அதில் இருக்கிற பழம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து கொடுக்குமாமா இல்லையா? அங்கே இருக்கிற ஒவ்வொன்றுமே வந்து எப்படின்னா கிருஷ்ணனுடைய ஆனந்தத்திற்காக இருக்குது. அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு இதையும் வந்து பார்க்கும்போதும் கிருஷ்ணனுடைய ஆனந்தத்தை வந்து உருவாக்குகின்ற விதத்தில் வந்து எல்லாமே வந்து அங்கே அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு மனநிலையை நாம் வந்து உருவாக்கும் போது நாம் அந்த இடத்தை வந்து அடைய முடியும். அந்த ஒரு நிலையை தான் நான் வந்து பயிற்சி செய்வது. அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது கிருஷ்ண உணர்வு நிலை. அங்கே எல்லாருமே அந்த கிருஷ்ண உணர்வில் தான் வந்து இருப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் பாருங்களேன், ராதாகிருஷ்ணர் வந்து படம் இருக்காங்க, கோபியர்கள் இருக்காங்க, கோப்பர்கள் பசுக்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா எல்லாருடைய பார்வையும் வந்து கிருஷ்ணரை நோக்கி தான் இருக்கும் இல்லை? இப்போ வந்து நம்ம பின்னாடி எனக்கு பின்னாடி அந்த இதில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கோபியர்கள் எல்லாருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை நோக்கி தான் இருக்கும். நீங்கள் இதில் இங்கே கவனித்தாலும் எந்த பிக்சரில் வேணாலும் பாருங்களேன், கிருஷ்ணரை நோக்கி இருக்கிற மாதிரி தான் எல்லாமே வந்து இருக்கும். எல்லாருடைய பார்வையும் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரை தான் வந்து அவங்க தேடுவாங்க. கிருஷ்ணர் இல்லைனாலும் கிருஷ்ணருடைய நினைவிலேயே வந்து மூழ்கி இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணர் அவங்களோடையே இருக்காங்க. காலையில் மாடு மேய்க்க போயிட்டு திரும்ப வந்து மாலை வரும்போது அவங்களுக்கு என்னமோ பெரிய ஒரு யுகம் மாதிரியாமா பாருங்களேன். அந்த ஒரு மனநிலையை வந்து நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இதே வந்து சிக்ஷாஷ்டகத்தில் சைத்தன்ய மகாபிரபு சொன்ன யுகாயுதம் நிமேக்ஷேனா இல்லையா, நீங்கள் இல்லாத ஒரு நொடி வந்து எனக்கு யுகமாக தோன்றுகிறது நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு நிலைக்கு வந்து வர வேண்டும். அப்போ வந்து பிரஜவாசிகளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையாமா. கிருஷ்ணரை எப்போ பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுமாமா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அங்கே இருக்குது இல்லையா? நம்ம வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது நமக்கு இங்கே போர் அடிச்சிடும். இது ஜட உணர்வு, இது பௌதிக உலகம். ஆனால் ஆன்மீக உலகத்தில் வந்து எப்படின்னா என்றுமே புதுமையானது இல்லையா? பகவான் எப்படி பிரம்ம சம்ஹிதையில் வந்து சொல்லப்படுது, புராண புருஷம் நவ யவ்வனம், எப்படி ரொம்ப பழமையானவர் ஆனால் புதுமையானவர். இது எப்படி வந்து முரண்பாடு இல்லையா? இதை தான் சொல்லப்படுது அச்சிந்திய பேத அபேத தத்துவம். அதான் இங்கே வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். அதை வந்து அச்சிந்திய பேத அபேத தத்துவம், அந்த தத்துவத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் வந்து இது வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த மாதிரி வந்து அங்கே இருப்பது எல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய ஆனந்தத்திற்காக மட்டுமே எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கிற பசுக்கள், செடிகள், கொடிகள், கோப்பர்கள், கோபியர்கள் எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய ஆனந்தத்திற்காக வந்து சேவை செய்வதற்காக அவங்க வந்து இருக்காங்களாமா. அந்த மாதிரி கிருஷ்ண உணர்விலிருந்து இதயபூர்வமாக மனப்பூர்வமான மனநிலையிலிருந்து நம்ம வந்து சேவை செய்யும் போதும் நம்ம அந்த லோகத்தை வந்து அடைய முடியும். அதான் வந்து திரும்ப திரும்ப சொல்லப்படுது இல்லையா? பக்தியாமாம் அபிஜானதி, பக்தியால் மட்டுமே பகவானை புரிந்து கொள்ள முடியும், வேறு எந்த இதுவும் வந்து கிடையாது. அதான் இங்கே வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க, அன்புடனும் பக்தியுடனும்
எனக்கு அளிக்கும் போது அதை நான் ஏற்கின்றேன் இல்லையா, அந்த ஒரு மனநிலை, அதான் கிருஷ்ண உணர்வு நிலை. இப்போ இந்த மாதிரி வந்து யசோதாம்மா வந்து பால் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அந்த பால் பொங்கி வருது, அது எடுக்க போகிறாங்க. கிருஷ்ணருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. வந்து என்னென்னா, நீ எனக்கு வந்து எனக்கு தான் எல்லாமே, எனக்காக தான் பார்க்கணும், என்னை விட்டுட்டு அதை விட பால் வந்து ரொம்ப வந்து உனக்கு முக்கியமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு அவ்வளோ கோபமாமா. கோபம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வெண்ணெய் பானையை வந்து உடச்சிட்டு அதுலேயே அந்த கீழெல்லாம் வெண்ணெய் சிந்திருக்கும் இல்லையா, பகவான் வந்து அந்த மேலே நடந்து போகிறாங்க. இந்த மாதிரி போகும்போது அந்த பகவான் பாதத்தில் பார்த்தோம்னா 19 சின்னங்கள் வந்து இருக்குது. இந்த 19 சின்னங்கள், ஒவ்வொரு சின்னத்தையும் வந்து எதை வந்து குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலான அந்த ஒரு விளக்கம் சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த 19 சின்னங்கள் இது எல்லாமே வந்து அதில் பதியுதாமா. அது பதிந்து நடந்து போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, யசோதாம்மா வந்து பார்க்குறாங்க, கிருஷ்ணரை காணோம். கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய உரல் மேலே ஏறி, அது ரொம்ப அழகாக வந்து வர்ணிச்சிருப்பாங்க. நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமோதர லீலை வந்து படித்தீங்கன்னா தெரியும். அதில் சில சுகதேவ கோஸ்வாமி வந்து ரொம்ப அழகான ஒரு வர்ணனை வந்து கொடுக்குறாங்க. அதில் ஏறி எப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக கரெக்டாக வந்து நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி கரெக்டாக உட்காந்துக்கிறாங்களாமா. இப்போ அதில் உட்காந்துக்கிட்டு அந்த இருக்கிற மேலே இருக்கிற எல்லா வெண்ணெய் பானையும் எல்லாத்தையும் உடச்சி வந்து குரங்குகளுக்கு எல்லாமே வந்து விநியோகம் பண்ணுறாங்க. பாருங்களேன், கிருஷ்ணரே வந்து விநியோகம் பண்ணுறாங்க பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரங்குகளும் வந்து வாங்கி சாப்பிடுதாமா. வந்து யசோதாம்மா வந்து பார்க்குறாங்க, காணோம். அந்த பாத அச்சு தெரியுது. சரி, அதை தெரிஞ்சுக்கிட்டே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிருஷ்ணர் தான் இந்த வழியாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பார்த்தோம்னா அங்கே வெண்ணெய் திருடி சாப்பிட்றத பார்த்த உடனே யசோதாம்மாவுக்கு வந்து கோபியர்கள் சொன்னது எல்லாமே வந்து ஓகே உண்மையாயிடுச்சு. ஓகே, என்னுடைய வீட்டிலையே நம்ம வீட்டிலையே வந்து இவன் திருடி சாப்பிட்றான், கண்டிப்பாக கோபியர்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இப்போ குரங்குகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, குச்சி எடுத்து காட்டினோடனே குரங்குகள் எல்லாமே வந்து ஓடி போயிடுச்சு. இப்போ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உரலில் இறங்கி வேகமாக ஓடி போகிறாங்க. ஏன்னா இதில் ஆச்சாரியர்கள் நம்ம வந்து லீலையில் கேட்கும்போது நம்ம மறந்துடுவோம் இல்லையா. ஆச்சாரியர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, பகவான் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும் இல்லையா, ரொம்ப வயதானவராக இருந்தாலும், நேற்று தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து படித்தோம் இல்லையா, பகவான் வந்து எவ்வளவு வயதான ஒரு கிழவனாக 125 வருடங்கள் இல்லையா குருஷேத்திர போரில், இப்போ அந்த மாதிரி வந்து இருந்தாலும் இல்லையா, தாயின் மடியில் வந்து படுத்திருக்கும் போதும் இல்லையா, பூதனா ரெக்கையை கொன்றது 3 மாதம்தான். எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் பகவான் தான் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து சிறு குழந்தையாக அங்கே இருந்தாலும் பகவான் இல்லையா. அப்போ வந்து பகவான் வந்து வேகமாக ஓடி போகிறாங்க. யசோதை தாய் வந்து பின்னாடியே ஓடி போகிறாங்க. ஆனால் வந்து என்னாச்சு, கிருஷ்ணரால் பிடிக்க முடியலை, சரி யசோதாம்மாவில் பிடிக்க முடியலை. இங்கே கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து யசோதை தாயால் வந்து இங்கே பிடிக்க முடியலை. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக போகிறாங்க பின்னாடியே. அப்புறம் வந்து பார்க்குறாங்க, கிருஷ்ணர் வந்து பார்த்துக்கிறாங்களாமா. ஓ அம்மா பின்னாடி வர்றாங்களா அப்படின்னு சொல்லி சைடில் கிராஸில் பார்த்து ஓடி போகிறாங்களாமா. இப்போ அந்த மாதிரி ஓடி போகும்போது என்னாச்சுன்னா, கிருஷ்ணர் வந்து யசோதை தாய் வந்து சரி ரொம்ப அம்மா டயர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அப்போ வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்த உடனே என்னாச்சு, யசோதை தாய் வந்து பிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து அந்த குச்சியை பார்த்து கிருஷ்ணர் வந்து அழுகிறாங்களாமா. இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்க குந்தி தேவி அவங்களுடைய பிரார்த்தனையில் ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாங்க. அவங்க அது என்னென்னா, போர் எல்லாமே முடிச்சுட்டு அஸ்தினாபுரம் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. துவாரகைக்கு வந்து போகும்போது அவங்க ரதத்தில் ஏறி உட்கார்ந்த பிறகு அதுக்கப்புறம் குந்தி தேவி வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனைகள் வந்து நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தாமோதர மாதத்துலேருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரார்த்தனைகள், பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நம்ம படிக்கும்போது நம்ம பகவானை வந்து திருப்திப்படுத்த முடியும். இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க பிரார்த்தனைகள் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் பயமே சொரூபமானது கூட உங்களை பார்த்து பயப்படுது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யசோதை தாய் கையில் இருக்கிற குச்சியை பார்த்துட்டு நீங்கள் பயப்படுறீங்க, இது எனக்கு ரொம்ப வந்து குழப்பத்தில் வந்து ஆழ்த்துது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி குந்தி தேவி வந்து விடம்பனம் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுடைய பிரார்த்தனையில் வந்து சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி வந்து நீங்கள் செய்கிற லீலை இல்லையா. கிருஷ்ணரை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, பயமே பயந்து ஓடுது. ஆனால் வந்து யசோதை தாய் கையில் இருக்கிற குச்சியை பார்த்து பயப்படுறாங்களாமா இல்லையா. அந்த பிக்சரே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. யசோதை தாய் உரலில் கட்டும்போது கிருஷ்ணனுடைய முகமே பாருங்க என்னமோ பயந்த மாதிரி இல்லையா, ரொம்ப அழகான ஒரு அந்த பிக்சர்.
அப்போ வந்து பார்த்தோம்னா அதுக்கு தான் நம்ம வந்து தீபம் வந்து காட்டுறோம். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப குழப்பத்தில் ஆழ்த்துது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இது குந்தி தேவி வந்து இந்த மாதிரி வந்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி வந்து உன்னை வந்து நான் வந்து கட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய குறும்புக்கு வந்து எல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பகவான் வந்து யசோதை தாய் வந்து கிருஷ்ணரை வந்து உரலில் வந்து கட்டி போடுறாங்க. இந்த உரலில் தானே நீ ஏறி வந்து இது பண்ண இல்லையா, வெண்ணெய் திருடி சாப்பிட்டேன், ஓகே இந்த உரல்லையே நான் உன்னை கட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி உரலையே வந்து இந்த கட்டும்போது தெரியும் இல்லையா, அவங்களுக்கு 2 இன்ச்சு எவ்வளோ கட்டினாலும் அவங்களுக்கு அந்த 2 இன்ச்சு வந்து பத்தலை. திரும்ப திரும்ப கட்டுறாங்க. எல்லா கோபியர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லையா. நான் எத்தனை தடவை சொன்னேன், திரும்ப வந்து நீ குறும்பு பண்ணிட்டியா, அம்மா வந்து உனக்கு தண்டனை கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லது, இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து எல்லா கோபியர்களும் வந்து கயிறு கொண்டு வந்து கொடுக்குறாங்களாம்மா அவங்க வீட்டில் இருந்து. ஆனால் இருந்தாலும் அந்த 2 இன்ச்சு வந்து பத்தலை. திரும்ப திரும்பவும் வந்து கட்டுறாங்க, அந்த 2 இன்ச்சு மட்டும் வந்து என்ன ஆகுது, பத்த மாட்டேங்குது. இப்போ திரும்ப திரும்ப கட்டும்போதும் பத்தலை. இதே வந்து பார்த்தோம்னா ஒரு பக்தர் வந்து விளக்கம் கொடுத்ததாக வந்து சொன்னாங்க. எப்படின்னா அந்த ஒரு பக்தர் வந்து ராதாராணி வந்து ஸ்ரீமதி ராதாராணி வந்து கயிறு வந்து கொண்டு வந்து கடைசியில் வந்து கொடுக்குறாங்களாமா. அந்த கயிறு கட்டும்போது கிருஷ்ணருக்கு வந்து யசோதை தாய் வந்து கிருஷ்ணரை வந்து கட்ட முடியுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ வந்து இதுவும் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பக்தருடைய ஒரு ரியலைசேஷன் தான் வந்து சொல்லப்படுது. இப்போ அதனால் வந்து என்ன ஸ்ரீமதி ராதாராணி ஏன்னா கிருஷ்ணரை வந்து தனக்குள்ளேயே வந்து வைத்திருக்கிறார் இல்லையா. ஏன்னா வந்து ராதாராணி வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா கிருஷ்ணமயி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து எந்த பக்கம் பார்க்குறாங்களோ எங்கெல்லாம் பார்வை செலுத்துகிறாங்களோ அந்த இடத்துல முழுக்க முழுக்க கிருஷ்ணரை மட்டுமே வந்து அவங்க பார்க்குறாங்களாமா. கிருஷ்ணரை மட்டும்தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. அதனால் வந்து அவங்களை வந்து கிருஷ்ணமயி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் கிருஷ்ணரை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அதனால் வந்து ஸ்ரீமதி ராதாராணி கடைசி அந்த கயிறு வந்து கொடுக்கும்போது கட்ட முடியுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விளக்கம் வந்து சொல்லப்படுது. இப்போ அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணரை கட்ட முடியாததுக்காக வந்து அந்த 2 இன்ச்சை வந்து எப்படி வந்து ஆச்சாரியர்கள் வந்து விளக்குறாங்கன்னா பகவானுடைய கருணை இருந்தால் தான் வந்து பகவானையே வந்து கட்ட முடியும் இல்லையா. பகவானே விரும்பணும், நான் கட்டுப்பட சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. 2வது வந்து நம்முடைய தீவிர முயற்சி, அப்படி இருக்கும்போதும் பகவானை வந்து நாம் கட்ட முடியும். இப்போ அதுதான் வந்து அந்த 2 இன்ச்சு வந்து குறிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பகவானை வந்து யசோதை தாய் வந்து கட்டிடுறாங்க. ஏன்னா இந்த 2 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி வந்து பகவானை வந்து கட்டிடுறாங்க. இப்போ கட்டிக்கிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து தீபாவளி அன்றைக்கு நடந்தது இல்லையா. இப்போ யசோதை தாய் வந்து கட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, இன்னும் வந்து பகவானுக்கு கோபம் வருது கிருஷ்ணருக்கு இல்லையா. கிருஷ்ணரால் ஒரு இடத்துல சும்மா இருக்க முடியுமா, முடியாது. ஆனால் இருந்தாலும் என்னென்னா பகவான் வந்து அன்புக்கு கட்டுப்பட சம்மதிக்கிறார். நான் பகவானை வந்து கண்டிப்பாக கட்ட முடியாது. அப்போ பகவான் வந்து அந்த உரலை வந்து இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போகும்போது அந்த நலக்கூவரன் மணிக்கிரீவன் இல்லையா, அந்த 2 அர்ஜுன மரங்கள் வந்து இருக்குது. அவங்க மரங்களாக எத்தனையோ 1000 வருடங்களாக வந்து அந்த இடத்துல வந்து இருக்குது. ஏன்னா நந்த மகாராஜா சிறு வயதில் இருக்கும்போதிலிருந்தே அந்த மரம் இருக்காமல். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வேரூன்றி இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வருடங்கள் வேரூன்றி இருக்கின்ற மரத்தை அந்த உரல்லையே வச்சு பகவான் வந்து இழுத்து அவங்களுக்கு வந்து சாப விமோக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நாரத முனிவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை, ஏன்னா பகவான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா என்னுடைய பக்தனுடைய வார்த்தைக்கு வந்து நான் மதிப்பளிப்பேன் இல்லையா. என்னுடைய பக்தர்கள் என்றும் அழிவதில்லை இல்லையா. பக்தர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வார்த்தையை வந்து பகவான் வந்து காப்பாற்றி விடுவார் இல்லையா. ஒரு பக்தர் வந்து யாரோ ஒருத்தர் யாருன்னே தெரியாது அவங்களை வந்து இவங்க பக்தர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த நபர் பக்தர் ஆயிடுவாங்க. பாருங்கள், அதுதான் ஏன்னா இதுதான் சொல்லப்படுது. பக்தருடைய கருணையின் மூலமாகத்தான் வந்து நமக்கு என்ன ஆகுது, பக்தியே வந்து கிடைக்குது இல்லையா. சில பிரபுபாதருடைய கருணை இல்லையா. ஒரு பக்தர் வந்து இதில் நம்ம சாஸ்திரத்துலேருந்து படிக்கிறோம். எப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க தேவகுத்தி, அவங்களுடைய தாய் தேவகுத்தி வந்து கபில தேவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னென்னா, யார் ஒருவர் வந்து தங்களுடைய நாவில் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து தொடர்ந்து உச்சரிக்கிறாங்களோ அவங்க வந்து எல்லா நதிகளையும் வந்து நீராடி விட்டார்கள், எல்லா புண்ணிய ஸ்தலங்களையும் கடந்து வந்து விட்டார்கள்.
அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் வந்து கேள்வி கேட்கும்போது இதுக்கு வந்து எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா வந்து இதுக்கு வந்து பிரபுபாதர் வந்து பிரபுபாதர்கிட்டே இதே வந்து கேள்வி கேட்டாங்களாமா. அதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, சில பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அந்த பிரபுபாதர் கிட்ட கேட்குற அந்த பக்தர்கிட்ட சில பிரபுபாதர் வந்து பதில் சொல்கிறாங்க, நீ வந்து எப்படின்னா இந்த டிச்சுக்குள்ளே வந்து இருந்த அதுலேருந்து நான் உன்னை வந்து வெளியே எடுத்திருக்கேன். பாருங்களேன், இது எல்லாமே சில பிரபுபாதருடைய கருணை. சில பிரபுபாதருடைய கருணையால் தான் நம்ம வந்து இப்போ இங்கே வந்து நம்ம பகவத்கீதையை வந்து உட்காந்து படிக்க முடியுது இல்லையா. 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு பகவான் அர்ஜுனனுக்கு இல்லையா. யாராவது புரிஞ்சுக்க முடிஞ்சதா? சில பிரபுபாதர் அவங்களுடைய விளக்க உரையின் மூலமாக தான் நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வந்து பக்தர்களுடைய சங்கம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பக்தருடைய கருணையால் மட்டும்தான் நம்ம அந்த பக்தியையே வந்து நம்ம அடைய முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும் இல்லையா. பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ. இந்த பிரம்மாண்டத்தில் இல்லையா 14 உலகங்களையும் மேலேயும் கீழே வந்து 84 லட்சம் உயிரினங்கள் வந்து நம்ம சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனை ஜென்மாவும் தெரியாது, எத்தனை காலங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் வந்து என்னாகுது, யார் ஒரு பாக்கியவான் ஜீவனுக்கு மட்டும்தான் வந்து ஒரு தூய பக்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பகவானுடைய கருணையால் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ அந்த கருணையின் மூலமாகத்தான் வந்து நம்ம வந்து பகவானை பற்றியே நம்ம தெரிந்து கொள்ளவே முடியுது. வேறு எந்த இதுவுமே வந்து காரணம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா சில பிரபுபாதருடைய காரணமற்ற கருணை தான் இல்லையா. பகவான் வந்து எப்படி இங்கே வருவது தம்முடைய காரணமற்ற கருணையாலோ அதே மாதிரி தான் தூய பக்தர்கள் இல்லையா அவங்களுடைய கருணையின் மூலமாகத்தான் நம்ம வந்து இந்த பகவானுடைய லீலைகளுடைய நுணுக்கத்தையும் வந்து நாம் புரிந்து கொள்ள முடியுது இல்லையா. ஆச்சாரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து இந்த குரு சீட பரம்பரையோட அந்த ஆச்சாரியர்கள், நீங்கள் அந்த பெயர்கள் பகவத்கீதையில் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த ஆச்சாரியர்கள் எல்லாமே வந்து பகவானுடைய லீலைகளுக்கே வந்து எத்தனைய விளக்கங்கள், ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் வந்து நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. குந்தி மகாராணி வந்து பகவானிடம் பிரார்த்தனை செய்வது, அதுக்கு வந்து ரிப்ளை வந்து பகவான் வந்து இடையில பேசுகிற மாதிரி வந்து ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் வந்து கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதத்துக்கே வந்து ஆச்சாரியர்களுடைய பெரிய ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் கமெண்ட்ரியே வந்து பெருசாக இருக்குது பாருங்களேன். அந்த அளவுக்கு வந்து ஆனால் அவங்களுடைய ரியலைசேஷன், அவங்களுடைய உணர்தல் வந்து அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி வேணால் பகவானுடைய லீலைகளுக்கு வந்து எவ்வளவு விளக்கங்கள் ஆச்சாரியர்களிடமிருந்து நமக்கு வருது. ஏன்னா வந்து பகவானுடைய செயல்கள் செய்வது எல்லாமே வந்து லீலைகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பகவான் செய்வது எல்லாமே அந்தரங்க சக்தியின் மூலமாக செய்கிறார். இந்த சுகதேவ கோஸ்வாமி வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பகவான் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்படுது. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்கிறாங்க, பகவான் அறிவுடன் சம்பந்தப்பட்ட அறிவு வந்து எப்படி பௌதீக அலைகளையும் சுழற்சிகளையும் நிறுத்தி விடுகின்றது. அத்தகைய அறிவு எப்படி இருக்காமா, பௌதீக பற்றிதிலிருந்து விடுபட்டு இருப்பதால் திருப்தி அளிப்பதாகும். பாருங்களேன், ஏன்னா ஆத்மாவுக்கு வந்து திருப்தி அளிப்பது என்னன்னா பகவானுடைய சம்பந்தம் தான். ஏன்னா பகவானுக்கும் ஆத்மாவுக்கும் மட்டும்தான் வந்து சம்பந்தம் இருக்குது இல்லையா. இந்த உடல் வந்து ஜடம், ஆத்மா இருக்கிறனால தான் இயங்குது. ஆத்மாவை பொறுத்தவரையிலும் பௌதிகமானது எதுவுமே தேவையில்லை, பகவானுக்கும் பௌதிகமானது எதுவுமே தேவையில்லை. பகவான் தோன்றுவது தம்முடைய ஆத்ம மாயையா, சம்பவமே ஆத்ம மாயையா, தம்முடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக தோன்றுகிறார். அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் லீலைகள் செய்கிறார். அதனால தான் அந்த லீலைகள் கேட்கும்போது நமக்கு ஆனந்தம் வந்து கிடைக்குது, நமக்கு திருப்தியும் ஏற்படுது. ஏன்னா ஆத்மாவுக்கு வந்து அங்கே தான் ஆனந்தம் வந்து இருக்குது. நாம் செய்கிறது எல்லாமே வந்து என்னென்னா இந்த ஜடத்தினால் பௌதிக செயல்கள் தான் வந்து செய்கிறோம். இது எல்லாமே ஆத்மாவுக்கு திருப்தி ஏற்படாது. ஆத்மாவுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. அதான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா பகவானுடைய லீலைகள் கேட்கும்போது நமக்கு அந்த ஒரு ஆனந்தத்தை வந்து நமக்கு கிடைக்கிது. ஏன்னா பகவான் என்றுமே நித்தியமாக அவருடைய லீலைகள் வந்து செய்கிறார். பாருங்களேன், இப்போ அதான் வந்து இங்கே பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னா கிருஷ்ண உணர்வு எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அவன் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் ஆனந்தமயமான நித்திய உலகில் நிரந்தர மகிழ்ச்சியை அடைய முடியும் இல்லையா. இப்போ அதான் பார்த்தோம் இல்லையா. இப்போ யார் ஒருவர் வந்து அந்த பகவானுடைய அன்பு தொண்டு இல்லையா, தொண்டு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்க இங்கே, அன்பு தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து ஈடுபடும் போது
எப்படி ஆனந்தமயமான நித்தியமான உலகில் நிரந்தர மகிழ்ச்சியை அடைய முடியும் இல்லையா? அப்போ பிரஜவாசிகள் அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கிறாங்க. அத்தகைய வியக்கத்தகு பலனை அடைவதற்கான வழிமுறை மிகவும் எளிமையானது, ரொம்ப எளிமையானதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் பிரபுபாதர். இப்போ எந்த தகுதியும் இல்லாமல் ஏழைகளின் ஏழையாக விளங்குபவனும் இதனை பயிற்சி செய்ய முடியும். இதற்கு தேவையான ஒரே தகுதி பகவானின் தூய பக்தனாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே. பாருங்களேன், இப்போ இதே வந்து பார்த்தோம்னா சில பில்வமங்கல தாக்கூர் இல்லையா, பகவானுக்காக வந்து நம்ம எதையாவது ஒரு தியாகம் வந்து செய்யும்போது பகவானுக்கு வந்து ரொம்ப திருப்தி அடைகிறார். இது தூய பக்தி இல்லையா? நாம் வந்து எப்படி வந்து பிரார்த்தனை செய்வோம்னா, கிருஷ்ணா எனக்கு அது வேணும், இது வேணும், அது தா இது தா அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரார்த்தனை. ஆனால் தூய பக்தர்கள் என்னன்னா, நான் பகவானுக்காக எதை வந்து தனக்கு பிடித்ததை வந்து அவங்க தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அதை இங்கே வந்து பிரபுபாதர் வந்து எழுதியிருக்காங்க. இதற்கு பயிற்சி செய்வது எளிது. ஆனால் ஒரே தகுதி என்ன, பகவானின் தூய பக்தராக இருக்க வேண்டும் இல்லையா? பக்தராக இருப்பதும் தூய பக்தர் அப்படின்னு சொல்லி வித்தியாசம் இருக்குது இல்லையா? தூய பக்தர் தனக்காக எதையுமே வேண்டுவதில்லை. ஒரு முழுக்க வந்து என்ன, கிருஷ்ணனுடைய நலனை மட்டுமே வந்து அவர் விரும்புபவர். இப்போ அந்த மாதிரி வந்து சில பில்வமங்கல தாக்கூர், என்னுடைய கண்கள், அவங்களுடைய நீங்கள் சரித்திரம் வந்து படித்தீங்கன்னு தெரியும், என்னுடைய கண்கள் தானே என்னுடைய புலன் இன்பம் அனுபவிப்பதற்கு வந்து ரொம்ப காரணமாக இருக்குது. திரும்ப அதை அனுபவிக்க இயங்குது. இந்த கண்கள் தானே எனக்கு வந்து இந்த துன்பத்தை கொடுக்குதுன்னு சொல்லி அவங்க கண்ணே வந்து குத்திக்கிறாங்க. தலையில் இருக்கிற அந்த பின்னை வச்சு அவங்க கண்ணே வந்து குத்தி கண்ணை பார்வையை வந்து போயிடுது. கண்ணில் வந்து அப்படியே ரத்தம் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுது, ஏன்னா எல்லா புலனின்ப ஆசையிலிருந்து விடுபடும் போது தான் நான் வந்து உன்னை என்னை வந்து நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவருக்கு வந்து காட்சி கொடுக்கும்போது பகவான் வந்து அங்கே சொல்கிறாங்க. காட்சி கொடுத்துட்டு ஒரு சனம் வந்து மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பகவான் வந்து பேசும்போதும் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து சொல்லும்போது என்ன ஆகுது, அதுக்கப்புறம் இங்கே எல்லா பௌதிக ஆசைகள்லேருந்து விடுபடும்போது நான் பகவானை வந்து பார்க்க முடியும். அப்போ வந்து பகவானை வந்து அவங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சில பில்வமங்கல தாக்கூரோட 600 வருடமும் 700 வருடம் பாருங்களேன், எவ்வளோ வருடங்கள் வந்து சில பில்வமங்கல தாக்கூரோட பகவான் வந்து தினமும் வந்து அவங்களோடையே வந்து இருந்திருக்காங்களாமா. 700 வருடங்கள் நினைக்கிறேன், 700 இயர்ஸ். இது வந்து எப்படி சாத்தியம்? ஆனால் உண்மை இப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து அவங்க தினமும் வந்து பகவான் வந்து பில்வமங்கல தாக்கூருக்கு வந்து பால் வந்து கொடுப்பாங்களாமா. ஆனால் வந்து பக்கத்தில் இருக்கிறது கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி தெரியலை பில்வமங்கல தாக்கூருக்கு. ஏன்னா பார்வை இல்லாததுனால தெரியலை. ஆனால் வந்து தினமும் அந்த குழந்தை வந்து பேசுறது ரொம்ப வந்து மயக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பகவானுடைய லீலைகள் வந்து அந்த பாடலாக வந்து அவங்க பாட அந்த குழந்தை வந்து பக்கத்துலேயே வந்து கேட்குமாமா. அதுக்கப்புறம் விருந்தாவனம் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பில்வமங்கல தாக்கூர் நடந்தே போயிடுறாங்க. இப்போ அங்கே போன பிறகு தான் வந்து தெரியுது, உன்னுடைய அம்மா யார், அப்பா யார், பேரெல்லாம் கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, என்னுடைய தாய் வந்து யசோதை அம்மா, என்னுடைய அப்பா பேர் நந்தமாரா. சொன்ன உடனே வந்து அப்போ தான் தெரியுது, ஓ இவ்வளோ வருடம் என் கூட இருந்தது கிருஷ்ணரா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து அவங்களுக்கு பார்வை இல்லை, ஆனால் வந்து கிருஷ்ணரை வந்து பார்க்க முடியுது. அவங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் வந்து எப்படி பார்க்குறேன் கிருஷ்ணரை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஏன்னா வந்து எப்படி பிரேமாஞ்சன சுரித்த பக்தி விலோச்சனேன, பக்தி என்னும் கண்கள் மூலமாக பகவானை வந்து பார்க்க முடியும். பௌதிக கண்கள் வந்து தேவையில்லை, பௌதிக புலன்களால் பகவானை அணுக முடியாது. இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது பில்வமங்கல தாக்கூருக்கு. அதுதான் தூய பக்தி. அந்த நிலையை வந்து நான் அடைய வேண்டும். இப்போ அதான் வந்து சொல்லப்படுது, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் வந்து பகவானை வந்து நாம் அணுக முடியும். ஒருவர் யார் என்பதோ அவனது நிலை என்ன என்பதோ பொருட்டல்ல. ஒரு இலையோ சற்று நீரோ பழமோ நேர்மையான அன்புடன் பரமபுருஷருக்கு படைக்கப்படும் போது அதனால் திருப்தியுற்று அவர் அதனை ஏற்றுக்கொள்கிறார். இந்த வழிமுறை இவ்வளவு எளிமையானதாகும் இல்லையா? விதுரருடைய மனைவி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இது கேட்டிருப்பீங்க நீங்கள் இல்லையா? பகவான் வந்து இதில் போர் நிறுத்துறதுக்காக வந்து பேசுகிறதுக்காக இங்கே வர்றாங்க. ஆனால் வந்து என்னாச்சுன்னா, வந்து அரண்மனையில் வந்து எல்லாருமே காட்டுறாங்க, இது வந்து என்னுடைய அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன குடிசை இருக்குது, இது யாருடையது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்கும்போது சொல்கிறாங்க, விதுரர் வந்து வேகமாக ஓடி வந்து சொல்கிறாங்க, இது உங்களுடைய வீடு அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் அங்கே போயிட்டாங்க. ஏன்னா விதுரருடைய மனைவி வந்து நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய அரண்மனையெல்லாம் இருக்குது,
பகவான் வந்து என்ன நம்முடைய குடிசைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு இது, அவங்க வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கல. ஆனால் பகவான் வந்த உடனே வந்து விதருடைய மனைவிக்கு வந்து கையும் ஓடலை காலும் ஓடலை இல்லையா. நமக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ அந்த மாதிரி வந்து பகவான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நமக்கு வந்து பகவானுக்கு சேவை செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பழத்தில் அந்த பழமெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு தோல் வந்து கொடுக்குறாங்க. பகவான் வந்து சாப்பிட்றாங்களாமா இல்லையா. பகவானுக்கு வந்து என்னென்னா அந்த அன்பு தான் முக்கியம். அன்பு தான் பகவான் வந்து சுவைக்கின்றார். ஏன்னா ஜடம் நமக்கு ஆத்மாவுக்கே இந்த ஜடப்பொருள் தேவையில்லைன்னா பகவானுக்கு வந்து எப்படி தேவைப்படும் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் அப்போ வந்து பகவானுக்கு வந்து அன்பு தான் வந்து முக்கியம் இல்லையா. அதான் என் பகவான் வந்து இங்கே சொல்கிறாங்க, நீ வந்து எது வேணாலும் எனக்கு கொடு, அன்புடனும் பக்தியுடனும் கொடுக்கும்போது அதை நான் ஏற்கின்றேன்னு சொல்கிறாங்க. அந்த அன்பு தான் பகவான் வந்து சுவைக்கின்றார். எப்படி பகவான் பாவக்கிராகி இல்லையா, பாவக்கிராகி ஜனார்தனா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பாவத்தை தான் பகவான் ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. எந்த மனநிலையிலிருந்து நாம் சமைக்கின்றோம், எந்த பாவத்திலிருந்து நாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கின்றோம், அதை பகவான் வந்து ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கப்புறம் வந்து இதை சொல்லப்படும். அப்போ இந்த மாதிரி வந்து செய்யும்போது பகவான் வந்து திருப்தி அடைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வலிமை எளிமையானதாகும். இவ்வாறாக இந்த அகிலம் முழுவதும் பொருந்தக்கூடியதாகவும் எளிமையானதாகவும் இருப்பதால் கிருஷ்ண உணர்வை ஏற்பதில் யாருக்கும் எந்த தடையும் இருக்க முடியாது. சில பிரபுபாதர் வந்து இதை வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி விளக்குறாங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பௌதிகமான எந்த ஒரு சூழ்நிலையும் வந்தும் பகவானுக்காக செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவை வந்தும் தடைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை வந்து இந்த பௌதிகத்திற்கு அப்பாற்பட்டது, இந்த முக்குணங்களை தாண்டியது. அதனால் வந்து இந்த பௌதிகமான எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து பக்தி தொண்டு சேவை வந்து தடை செய்ய முடியாது இல்லையா. சில பேர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இதில் என்னுடைய பக்தி வந்து தடை ஏற்படுறதுக்கு இவங்க காரணம், இவங்க தான் என்னுடைய பக்திக்கு வந்து தடை அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம். ஆனால் வந்து அது கிடையாதாம்மா. சில பிரபுபாதர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நாம் வேறு யாருமே நம்முடைய பக்தி சேவை வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதாம்மா. நாமளாக நினச்சி விட்டுட்டு போனால் தான் இருக்குது, வேறு யாருக்குமே வந்து இந்த தடை செய்யக்கூடிய அந்த சக்தி வந்து இல்லை. அதான் பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க, இந்த இயக்கத்தை வந்து யாராலையும் வெளியிருந்து அழிக்க முடியாது, உள்ளே இருக்கிறவங்க தான் ஏதாவது பண்ணால் தான் வந்து அழிக்க முடியும். அதுதான் அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. ஓகே, அடுத்து இந்த எளிமையான வழிமுறையின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து நித்தியம் ஆனந்தம் மற்றும் அறிவு நிரம்பிய மிகவும் உயர்ந்த பக்குவமான வாழ்வை அடைவதற்கான விரும்பாத முட்டாள் யார் இல்லையா. அப்போ இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா, பகவான் ஹரியுடன் சம்பந்தப்பட்ட அறிவு வந்து எப்படி எல்லா பௌதிக அலைகளையும் சுழற்சிகளையும் நிறுத்தி விடுகின்றது. இத்தகைய அறிவு எப்படி ஜடப்பற்றிலிருந்து விடுபட்டு இருப்பதால் திருப்தி அளிப்பதாகும். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அறிவு வந்து இதனால் கவரப்படாதவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரபுபாங்க ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்கே சொல்கிறாங்க. இங்கே பிரபுபாதா அதே தான் நீங்கள் சொல்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளோ எளிமையானதாக இருக்கும்போது யார் ஒருவர் வந்து இதை வந்து விரும்பாமல் இருப்பாங்க, அவங்க முட்டாளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டுமே விரும்புகிறார், வேறு எதையும் அல்ல இல்லையா. ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பான சேவை, அதான் வந்து முக்கியம். நம்ம எந்த மனநிலையோடு வந்து செய்கிறோம் அது வந்து முக்கியம். கிருஷ்ணர் தனது தூய பக்தனிடமிருந்து ஒரு சிறு பூவை கூட ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா இங்கே இருப்பது எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது இல்லையா. நான் வந்து எதை வந்து பகவானுக்கு கொடுக்க முடியும் இல்லை, எதுவுமே கொடுக்க முடியாது. இதே ஸ்லோகத்தை வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலும் வருது. எங்கேன்னா சுதாமா பிராமணர் அவங்க வந்து பகவானுக்கு வந்து அவள் வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா. அப்போ அவங்க கொண்டு போகும்போது கிருஷ்ணரை வந்து பார்க்குறாங்க, ஐயோ எவ்வளோ ராஜபோக வாழ்க்கை இல்லையா, இத்தனை சேவகர்கள் வந்து இருக்காங்க, இவ்வளோ அரண்மனை இல்லையா, இவ்வளோ மனைவிகள், எவ்வளோ வந்து வேலைக்காரர்கள், எவ்வளோ வந்து பேர் இருக்காங்களே, இந்த அழுக்கான இந்த ஒரு தரித்திர பிராமணன் நான் அதுவும் அந்த ஒரு அழுக்கான ஒரு துணியில் வந்து அவள் வந்து கட்டியிருக்காங்க, கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து பகவான் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பகவான் வந்து வற்புறுத்தி வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொரு பிரி அவள் சாப்பிடும்போது இது எப்படி பிராமணர் இவங்க சுதாமா பிராமணருடைய அவங்களுடைய இல்லமே வந்து அரண்மனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பிடி சாப்பிட்றாங்க. 3வது பிடி சாப்பிடும்போது ருக்மிணி தேவி வந்து தடுத்துடுறாங்க, நீங்கள் 3வது பிடி சாப்பிட்டா நான் அவங்க வீட்டில் தான் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து என்னென்ன ஆச்சாரியர்களுடைய விளக்கம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அதான் இங்கே சொல்லிக்கும் போது அன்புடனும் கொடுக்கும்போது பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் வந்து பகவான் இங்கே இருக்கிறது எல்லாமே பகவானுடைய சொந்தமானது
இல்லை பகவான் வந்து பகவத்கீதையில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து நீ வந்து எந்த மாதிரி வந்து என்னை அணுகிறையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெசிப்ரிகேட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பகவான் வந்து திருப்பி அந்த அன்பை நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சுதாமா பிராமணர் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்து வீட்டிலேருந்து அவங்களுடைய மனைவி வந்து தானம் பெற்று தான் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பகவானுக்கு வந்து திருப்பி செய்ய முடியாததுனால பகவானுக்கு வந்து சுதாமா பிராமணருடைய அவங்களுடைய அன்புக்கு வந்து திருப்பி என்னால் செலுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி வெட்கப்பட்டு நேரடியாக வந்து பகவானுக்கு வந்து சுதாமா பிராமணனுக்கு கொடுக்காம மறைமுகமாக வந்து கொடுக்குறாங்களாமா. பாருங்களேன், ஏன்னா எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது தான். அதனால் வந்து கிசாவசியம் இதம் சர்வம், அனைத்தும் பகவானுக்கு சொந்தமானது. வந்து எப்படி வந்து பகவான் வந்து வேறொரு இடத்துல வந்து தானம் போய் வாங்க முடியாது இல்லையா? அப்போ அதனால் சுதாமா பிராமனுடைய அன்புக்கு வந்து அவங்களால திருப்பி செலுத்த முடியலை. அதனால் பகவான் வெட்கப்பட்டு நேரடியாக கொடுக்காம மறைமுகமாக வந்து கொடுத்தார். இப்போ அதுதான் வந்து என்ன, அதான் பகவானுக்கு வந்து எது பிடிக்கும் இல்லையா? நான் நிறைய வந்து நம்ம வந்து எப்படி நிறைய இது கொடுக்கலாம், தானங்கள் கொடுக்கலாம் இல்லையா, மற்ற எந்த ஒரு சேவைகள் எல்லாமே வந்து செய்யலாம். ஆனால் இது எல்லாமே வந்து எந்த மனநிலையிலிருந்து செய்யப்படுது, அந்த பாவத்தை தான் பகவான் ஏற்கிறார். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? எல்லா பக்தர்களும் புகழலாம், இந்த பக்தர் ரொம்ப நல்லவர், இந்த பக்தர் ரொம்ப நல்ல சேவை செய்வாங்க, இது எல்லாமே வந்து சொல்லலாம். கிருஷ்ணர் திருப்தி அடைந்தாரா, அதுதான் நமக்கு ரொம்ப வந்து முக்கியம் இல்லையா? கிருஷ்ணருடைய திருப்தி அடைய வேண்டும் இல்லையா? எல்லா பக்தர்களும் வந்து புகழலாம், கிருஷ்ணர் திருப்தி அடைவது தான் நமக்கு முக்கியம். இப்போ அதுதான் வந்து நம்முடைய சேவை வந்து அன்பான ஒரு சேவையாக வந்து இருக்க வேண்டும். அதான் இங்கே பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, கிருஷ்ணர் அன்பான சேவையை மட்டுமே விரும்புகிறார், வேறு எதையும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, பக்தன் அல்லாதவரிடமிருந்து அவர் எந்த படைப்பையும் ஏற்பதில்லை. அவர் தன்னில் முழுமையானவர் என்பதால் யாரிடமிருந்து அவருக்கு எந்த தேவையும் இல்லை. இருப்பினும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்வதற்காக தனது பக்தன் படைப்பவற்றை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? கிருஷ்ணருக்கு நம்ம எதுவுமே கொடுக்கணும்னு இல்லை, எல்லாமே வந்து பகவானிடம் வந்து இருக்குது. லக்ஷ்மி சகஸ்ர சத சம்பிரம சேவியமானம் இல்லையா? 1000 லக்ஷ்மிகள் வந்து சேவை செய்வதற்காக வந்து நிற்கிறாங்க வரிசையில். அந்த மாதிரி இருக்கும்போது இல்லையா லக்ஷ்மிபதி, அப்போ வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும்போதும் பகவானுக்கு வந்து என்ன தேவை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் அன்புடன் செய்யும்போது பகவான் திரும்ப அந்த அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக பகவான் வந்து காத்திட்டிருக்கிறார். ஓகே, இப்போ கிருஷ்ண உணர்வை வளர்ப்பதே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை. கிருஷ்ணரை அணுகுவதற்கான ஒரே வழி பக்தி தொண்டே என்னும் வலுவான வலியுறுத்துவதற்காக பக்தி என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் இருமுறை உபயோகிக்கப்பட்டுள்ளது இல்லையா? பக்தியாமாம் அபிஜான பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத்தகம் பக்தி உபகிருதம் இல்லையா? ஒரே ஸ்லோகத்திலேயே 2 லைனில் பாருங்கள், அப்போ 2 இடத்துல வருது, பக்தியா பிரயச்சதி பக்தி உபகிருதம். அதான் பிரபுபாதர் வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்போ 2 இடத்துல பகவான் பக்தியால் மட்டுமே, பக்தி தொண்டால் மட்டுமே பகவானை அணுக முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தியால் மட்டுமே பகவானை அணுக முடியும். வேறு எதனாலேயும் வந்து பகவானை வந்து அணுகவும் முடியாது, பகவானை புரிந்து கொள்ளவும் முடியாது. பிராமணன், பண்டிதன், மிகப்பெரிய செல்வந்தன், சிறந்த தத்துவவாதி முதலிய இதர நிலைகள் படைப்பவற்றை ஏற்கும்படி கிருஷ்ணரை தூண்ட முடியாது இல்லையா? கிருஷ்ணர் வந்து நான் வந்து பெரிய தத்துவவாதி, என்னுடைய பெரும் வந்து செல்வந்தன் இல்லையா, நான் வந்து பெரிய பிராமணன், பண்டிதன், நான் வந்து வேத பண்டிதன், வேதங்களை எல்லாமே வந்து நான் சொல்லுவேன், இது எல்லாமே வந்தும் பகவானை வந்து கட்டுப்படுத்த முடியாது. பகவானை வந்து அன்பினால் மட்டும்தான் வந்து கட்டுப்படுத்த முடியும் இல்லையா? இதே வந்து சுகதேவ கோஸ்வாமி அவங்களுடைய பிரார்த்தனையில் வந்து சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தத்துவவாதிகள், வேதாந்திகள், யோகிகள் இல்லையா, சிறந்த உழைப்பாளிகள், அவங்களுடைய வேதங்கள் எல்லாமே வந்து அவங்க சொல்கிறாங்க, வேத பண்டிதர்கள் அந்த வேத நியமங்களை வந்து